நீங்கள் கூறியது போல் இந்த பழக்கங்கள் அனைத்தும் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவை. ஆனால் ஒவ்வொரு பழக்கத்திற்கும் 10 நிமிடங்கள் ஒதுக்குவது நடைமுறையில் சாத்தியமில்லாதது போல் தோன்றலாம். இருப்பினும் இந்த பழக்கங்களை உங்கள் தினசரி வாழ்வில் படிப்படியாக இணைத்துக் கொள்வது முக்கியம். சிறு துளிகள் பெருவெள்ளம். 10 நிமிடங்கள் என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. ஒவ்வொரு பழக்கத்திற்கும் குறைந்த நேரம் ஒதுக்கி பின்னர் படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கலாம். முக்கியத்துவத்திற்கு முன்னுரிமை. உங்கள் இலக்குகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப எந்த பழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யலாம். உதாரணமாக, மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தியானத்திற்கு அதிக நேரம் ஒதுக்கலாம். ஒன்றாக இணைத்தல். சில பழக்கங்களை ஒன்றாக இணைக்கலாம். உதாரணமாக, உடற்பயிற்சி செய்யும்போது ஆடியோ புக்குகளை கேட்கலாம். தொடர்ச்சியான முயற்சி. மிக முக்கியமாக, இந்த பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பது அவசியம். ஒரு சில நாட்கள் செய்துவிட்டுவிட்டால் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. பொறுமை முக்கியம். எந்த ஒரு மாற்றமும் உடனடியாக நிகழாது. பொறுமையாக நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காணலாம். எனவே 10 நிமிடங்கள் என்பது ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருக்கட்டும். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக்கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள். ஒரு புதிய மொழி, ஒரு இசைக்கருவி அல்லது ஒரு புதிய மென்பொருளை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இணையத்தில் பல இலவச வளங்கள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி உங்கள் அறிவை விரிவுபடுத்தலாம். இது உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் உதவும். படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் 10 நிமிடங்கள் வரைதல், எழுதுதல் அல்லது வேறு ஏதேனும் கலை நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் உதவும். இது உங்களின் புத்தாக்க சிந்தனைகளை வளர்க்க உதவும். உறவுகளை வலுப்படுத்துங்கள். தினமும் 10 நிமிடங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உரையாடுங்கள். அவர்களின் நலனை கேளுங்கள். உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் உதவும். சுய மதிப்பீடு. தினமும் 10 நிமிடங்கள் உங்கள் செயல்களை மதிப்பீடு செய்யுங்கள். நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுங்கள். இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். சிரிப்பு. தினமும் 10 நிமிடங்கள் நகைச்சுவையான வீடியோக்கள் அல்லது புத்தகங்களை படியுங்கள். சிரிப்பு மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த மருந்தாக செயல்படும். இது நேர்மறையான எண்ணங்களை ஊக்குவிக்கும். தூக்கம். தினமும் 10 நிமிடங்கள் முன்னதாக தூங்க செல்லுங்கள். போதுமான தூக்கம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. தரமான தூக்கம் உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். இந்த அனைத்து பழக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரே நேரத்தில் அனைத்தையும் செய்ய முயற்சிப்பது கடினமாக இருக்கலாம். எனவே உங்களுக்கு முக்கியமான சில பழக்கங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை உங்கள் தினசரி வாழ்க்கையில் படிப்படியாக இணைத்துக் கொள்ளுங்கள்.